வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் சமையல், மார்னிங் ரொட்டீன், அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி சாப்பிட்ட சம்மர் ட்ரிங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட சாம்பார். பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு அதில் புளி தண்ணி, அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சப்புறம் நல்லா குழசலாக வேக வச்ச பருப்பு, 2 கரண்டி அளவுக்கு பருப்பை வேக வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி கடுகு, பெருங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கான கறி ஸ்வீட் பொட்டேட்டோ கறி. ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்ச அப்புறம் 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுட்டோம். அது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டும் நம்ம சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு போட்டப்புறம் இந்த சாப் பண்ணின ஸ்வீட் பொட்டேட்டோவை, சக்கரவள்ளி கிழங்க இதோட ஆட் பண்ணிடலாம். அதோட தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாம்பார் பொடியோ இல்லைன்னா சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கின அப்புறம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய ரொட்டீனில் நான் சமையல் முடித்தப்புறம் நான் ஒரு வாக் போயிட்டு வருவேன். ஒரு வாக் ஆனப்புறம் இன்றைக்கான சம்மர் ட்ரிங்க் நான் அந்த ப்ளூ பீ ஃப்ளவர் அதை சோக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு 1/2 hour நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் நம்ம சோக் பண்ணினா கரெக்டாக இருக்கும். நம்ம குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 hour இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நல்லா அந்த கலர், அந்த ஜூஸ் இறங்கியிருக்கும். அதில் சியா சீட்ஸு, கொஞ்சம் தேன், அப்புறம் லெமன் ஜூஸ் கலந்துட்டும் நம்ம குடித்தோன்னா மார்னிங் இந்த சம்மருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ. Happy cooking.